குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. மட்டனில் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குன்னு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்கம்மா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்புமா, அது பொரிஞ்ச உடனே பச்சை கருவேப்பிலை போட்டுங்கடா. வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு வெங்காயம் போட்டுங்கடா. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுங்கம்மா. அப்புறமா பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்கடா. இஞ்சி போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. சிறிதளவு மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுட்டுக்கிறோமா, கொஞ்சமாக உப்பு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் போட்டுங்கடா. அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்கடா. வதக்கிட்டு அப்படியே நல்லா தக்காளி போட்டு அப்படியே ஸ்லோவில் வச்சு அது நல்லா வதக்கி விடுங்கடா. சூப்பராக அப்படியே அதுலேயே வரும்மா தொக்கு மாதிரி. அதை தட்டு போட்டு மூடி வைம்மா. கொஞ்சம் நேரம் மூடிட்ட பிறகு நல்லா வதங்கிடும்மா. கொஞ்சம் மிளகா காரமாக போட்டுங்கம்மா. வீட்டு மிளகாத்தூள் போது அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணுங்கிறம்மா. அப்புறம் போட்டு நல்லா மட்டன் நல்லா வேக வச்சுட்டுக்கிறேன்லம்மா. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா தட்டு போட்டு மூடிடுங்கடா. மூடிட்ட பிறகு விசில் நல்லா மட்டனு எண்ணெயிலேயே உப்பு போட்டு வதக்கிடுங்கடா. மஞ்சத்தூள் மட்டும் போடாதீங்கடா, கலர் மாறிடா. அதுக்கப்புறமா விசில் அடங்கிட்டு அதில் ஊற்றிடுங்கடா. அதில் மெழுகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டைம்மா அதெல்லாம் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுங்கிறம்மா. இந்த வெங்காயம் தகவலாம் தொக்கு வதக்கணும்ல, அது நல்லா வெந்து போயிடுச்சுமா. வெந்து போயிட்ட பிறகு மல்லித்தழை போட்டு இந்த மட்டன் வேக வச்சுக்கிட்டு அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாத இது செஞ்சால் இது ஒரு நல்லா சூப்பராக நல்லா இருக்கும்மா. இது ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக நல்லா இருக்குண்டா. இது மாதிரியே செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இதாண்டாம்மா அம்மாவோட டிப்ஸ்டாம்மா.